ஹவு டு பிளே பண்டியா பாண்டி. வாங்க அப்படியே போலாம். இப்படியா வரீங்க? என்னண்ணா இது ரோ ஹவுஸ் போலண்ணா. விளக்கு வெள்ளை அகல் உள்ள லைட் எரியுங்கண்ணா. இது சூப்பரா இருக்குண்ணே. நண்டுலாம் இருக்குண்ணே. ப்ளீஸ் டோன்ட் நாட் சிட். வணக்கம்டா மாப்பிள்ள. காடும் மலையும் தெரிந்து கேட்கும் பாலை வழியுடைய கேட்கும் இல்லடா, கொடுக்கும்டா. அது கெடுக்குமா? கொடுக்கும்டா. என்னத்த கொடுக்கும்? மேல என்ன அது பெட்டாண்ணா? அது இல்ல இது கட்டில கீழே இருக்குதா? பொருள் எல்லாம் மேல எடுத்து வச்சுப்பாங்கடா. வெல்கம் டு கேரளா கைஸ். நம்ம இன்னைக்கு இது தமிழ்நாடு. தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற ஒரு கேரளாவுக்கு வந்திருக்கோம்னு சொல்லுவோம். அப்ப கேரளா இல்ல, இது கேரளால தமிழ்நாடு. எந்த இடம் இது? தக்ஷன் சித்ரா. தக்ஷன் சித்ராவா? தக்ஷன் ஏதோ ஒண்ணு. வா போய் சரி பண்ணுவோம். இது கேரளான்னு சொல்றீங்க, கேரளா இல்லன்னு சொல்றீங்க. இது என்னதான் இடம் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஓகே, தக்ஷன் சித்ரான்னு ஒரு இடம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1996ல உருவாகுனதா சொல்றாங்க. அப்பவே கட்டிட்டாங்களா? ஆமா. இதுல என்ன இருக்கு அப்படின்னா, கேரளா, தமிழ்நாடு, தெலுங்கானா, ஆந்திரா இந்த மாதிரி இருக்கக்கூடிய கலாச்சாரம் சார்ந்த பொருட்கள் இருக்கு இல்லையா, அந்த பொருட்கள்ல இருந்து அதை எல்லாத்தையுமே பாதுகாத்து இவங்க வந்து பராமரிச்சுட்டு வராங்க. இதெல்லாம் வந்து அந்தந்த ஊர்ல இருந்து வந்து அந்தந்த ஊர் பேர் சொல்லி இங்க வச்சிருக்காங்க. அங்க இருக்கிற மாதிரியே வீடு இருக்கும், அங்க இருக்கிற மாதிரியே அந்த படங்கள், அவங்க யூஸ் பண்ண திங்ஸஸ், இது எல்லாமே இங்க இருக்கு. சோ நம்ம இப்ப அதான் பார்க்க போறோம். ஆமா, பார்க்க போறோம். பார்த்து முடிச்சுட்டு ஒரு வீடா ஒரு ஊரா வச்சு ஒரு வீடா போய் பாக்குறோம். சரி, ஓகே, போலாம். போலாம் வாங்க. கைஸ், ஒரு முக்கியமான விஷயம், நீங்க இந்த மியூசியம் வந்து இந்த கேரளா சைடு வந்தீங்கன்னா நீங்க வெளியே மட்டும் தான் போட்டோ ஷூட் பண்ணணும். உள்ள போட்டோ ஷூட் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்க முடிஞ்ச அளவுக்கு வெளியே நின்று எடுக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ நம்ம அடுத்த இடம் போவோம். போட்டோ எடுத்துக்கலாம், ஆனா அது உங்க போன்ல தான் எடுக்கணும். அது கூட அவங்க அலோவ் பண்ணல. போன்ல எல்லாம் சொல்லிட்டு போட்டோவே எடுக்க கூடாது, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க அவங்க. அடுத்த வீடாச்சு போவோம், அங்கேயாச்சும் நம்மள எடுக்க விடுறாங்க. அதுலயும் உள்ள எடுக்க விட மாட்டாங்க, வெளியில தான். இல்ல, அங்க எந்த போர்டும் வைக்கல, பட் பாப்போம். நம்பர் அங்க இருக்கிற தம்பி, அதுல கீழே என்ன நம்பரு? இங்க பாரு, இங்க இருக்கிற 31 ஏதோ ஒரு நம்பர் அதுல எழுதிருக்காங்க பாரு. கோழிக்கூடு கைஸ், நம்ம இப்ப கோழிக்கூடுக்கு வந்திருக்கோம். சவுண்ட் கேக்குதுண்ணே. ஸ்பீக்கரா? ஸ்பீக்கர். இது சூப்பரா இருக்குண்ணே. நண்டுலாம் இருக்குண்ணே, ராட்சச நண்டு. ப்ளீஸ் டோன்ட் நாட் சிட். வணக்கம்டா மாப்பிள்ள. டோன்ட் டச். அது ஒரு பெரியவரு, ஒரு சின்னவரு, அவர் கடைசியா. நல்லா இருக்கு. ஒசோலை போட்டு செய்யறது. இதான்டா, இது ஆலப்புழா. நான் போயிருக்கேன், அதனால எனக்கு தெரியும். இது அந்த ராஜ் மிஸ் சொல்லுவாங்க, அதான் ரேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. 1772 to 1857 whose recorded is encounters with new lands and water drought painting and letter. இப்படி பார்த்தா எல்லாம் பேர்ட்ஸ் தெரியுதா? இப்படி பார்த்தா கலர் தெரியுது. வாவ், இது என்ன வீடு? நான் போலாம். பாரு பாரு பாரு, நல்லா பாரு. இங்க படிக்கிட்டு இருக்கு. நான் மேலே ஏற மேல ஆனா போக கூடாதுடா. வா, சமைக்கிற இடம் இது. இதுதான் சமைக்கிற இடம். இங்க பாரு, சீக்ரெட் ரூம். முருங்கைக்கூறுவா? அது முருங்கைப்பூ. அது முருங்கைப்பூ. என்னது? கடுக்கானா? கடுக்காடா, குழந்தைங்களுக்கு எல்லாம் தேய்ச்சி விடுவாங்கல்ல இருமல்ச்சா. கழஞ்சிக்குருனா லெமனா? தெரியல. கத்திரிக்காவா? வெள்ளை கற்பூரம்டா அது. பெட்ரூமா? ஆமா. இது பெட்ரூம் இல்லடா, இது நல்ல வைப்ரேஷன் கிடைக்குது இங்க. அந்த ஸ்மெல் சூப்பரா இருக்கு. இது அந்த உடம்பு முடியாதவங்களுக்கு எல்லாம் பண்ணுவாங்கடா. அதுல ஆயுர்வேதா. இங்க படுக்க வச்சுட்டு அதுல இருந்து உன் தலையில சொட்டு 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 சொட்டுன்னு ஆயில் விழுகும். ஆப்ரேஷன் தியேட்டர் நினைச்சேன். அட பாவி, இது பேர் என்னன்னு தெரியல. ஆயுர்வேதா. இருக்கு, நான் எட்டி பார்த்துட்டாரு. மேல போக முடியுதா பாரு. போலாமா பாரு. போனா மேல போலாம். யாராச்சும் இருக்கீங்களா? ஒரே இட்டாகுது. சாமிலாம் இருக்கா? வரக்கூடாதுங்களா? சாமிலாம் இருக்குண்ணா உள்ள. சரி, ஷூ போட்டு எப்படி நான் போக முடியும்? கஷ்டம் போடல. இந்த மாதிரி மாடி வீடு அப்ப அப்படிதான் இருந்திருக்குமோ அப்ப காலத்துல. இது வந்து சேஃப்டிடா. இது என்ன ரூமு? இது பெட்ரூமா தான் இருக்கும். ஒரு தடவை பயப்படாங்களா? பயப்படாங்களா?
அது ஏறி வந்தோடனே பயம். டோன்ட் டச். ஏய் அண்ணா என்ன நான் ஃபர்ஸ்ட் போய் நினைக்கிறேன். நான் பேய் எதுனா வர போறேன். நான் போறேன் கீழே. ஐயோ 90 டிகிரி கீழே வரணும் போல. நம்ம அவங்க அப்படி வெளியே போயிடலாம். பூஜை ரூம்னா உள்ள போக கூடாது போல. ஆனா இந்த ரூம் பாக்கலையானே. அந்த காலத்துல யூஸ் பண்ண பொருட்கள்லாம். ஆனா காய் சீவத்து பாருங்க எவ்வளவு பெருசு இருக்குது. ஏய் அது காய் சீவுறது இல்லடா. யாரா அவன்? அப்படிதான் இருக்கு. அஞ்சரை பெட்டி, குழம்பு கண்டி, ஜல்லி கண்டி. அப்பெல்லாம் இப்போ ஒரு ஊருக்கே சமைப்பாங்களோட. ஏய் டோன்ட் டச் மேன். மறுபடியும் ஆயாட்ட திட்டு வாங்கிக்காது. ஆயா இல்ல, நான் மாவாட்டுற மிஷின் மாதிரி இது பண்ணேன். மாவாட்டுற மிஷினா? திருப்பி டோன்ட் டச்னு வைங்க. இதுக்கு வாங்க போலாம் வா. ஏய் இது நீர்மூழ்கி கப்பல் இல்லடா. நீர்மூழ்கி கப்பல்னா அது இதுவா? மேல பாருங்க டோர் முதல்ல கொண்டு இருக்குது. அது என்ன பேருன்னு தெரியலக்கா. நெல்கால நீர்மூழ்கி கப்பல் தானே அது. நெல் களஞ்சியம்னா இதுவா? அந்த நெல் பாட். உரம் வச்சு டப்பா. ஓகே ஓகே டப்பா. டப்பா தான் அந்த காலத்துல யூஸ் பண்ணிருக்காங்க. விடுங்க அவரை இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். இங்க ஒரு ரூம் இது மூடிட்டு இருக்காங்க. இந்த ரூம் ஏய் மேல போக கூடாது. அதுதான் மூடிட்டு விட்டுருக்காங்க. இந்த திண்ணை ஸ்டோரேஜ் இதுவும் பூட்டி இருக்குடா. ஆனா இந்த சைடு போலாம். அதோ ஒரு இது வெளியில போற வழிடா. டோருக்கு நான் அங்க பாரு. அங்க பார்த்தா அதே பெட்ரூம்னா இது. டோன்ட் சிட். உனக்கு தான் உட்கார கூடாது, தொடக்கூடாது. டோன்ட் சிட் இவர் போட்டுக்கிறாரு அத்தை. இவங்களோட தொப்பி டிஃபரெண்டா இருக்குடா. அதான் யாரா வந்தாங்கன்னா அப்படியே ஒரு முட்டி மண்டையை உடச்சு விடணுமா? ஷார்ப்பா டோன்ட் சிட். போனா உள்ள போய் பார்க்கலாம்ண்ணா. கிச்சன்னா அப்படியா? அப்படியா? இங்க யாருன்னா உட்காருவா. இங்கதான் டோன்ட் சிட்னு போடுவோம். பரவாயில்ல நம்ம பையனுக்கு போடுவோம். டோன்ட் டச்ரா. அது டச்சா? மறுபடியும் சொல்றேன். டேய் பரமா படிடா. வாடா. இந்த பாரு தண்ணி பிடிச்சு வைப்பாங்களே பாக்குறோம். ஏய் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இந்த மாட்டுக்கெல்லாம் கொடுப்பாங்கல்ல அந்த இதுவா இருக்கும்டா. மனுஷனுக்கே அப்ப இப்படிதான் தண்ணி வச்சிருப்பாங்க. அது இல்ல இது 18th century. அங்க பாரு பச்சை பாரு. படிக்க தெரிஞ்சா நான் ஏன் இப்படி சொல்ல போறேன். படி தமிழ்ல படுறா. திருவிதங்கூரிலிருந்து நெல்லாவல் வீடு. சரி அங்க வெளியில பாத்தீங்களா நெல் ஸ்டோரேஜ். அத வந்து இதுல கொட்டி இது பண்ணிப்பாங்க போல அளவுக்கு. புரிஞ்சிச்சு. அது சப்மேரியன், இது வந்து படகு. அச்சோ நான் இருந்தேன் அது உள்ள என்ன இருக்குன்னு பாக்குறேன் ஒரு வாட்டி. ஏய் அது தொடக்கூடாதுடா. அரிசி நெல்லா வரும்ல, நெல்ல அடிச்சு மாதிரி பாருங்க ஒரு வாட்டி. வேணாம் இல்லண்ணா. ஆனா உண்மையா நீங்க செக் பண்ணி பாருங்க. அது உண்மையா இருக்குன்னு. அது ஒண்ணும் இல்ல, கீழே போட்டுரு. ஒரு மாதிரி அதே தூசி படிஞ்ச மாதிரிதான் இருக்கு. வா. ஏய் நம்ம கேட்ட ரெஸ்டாரண்ட். ஏய் டீ கடைடா இது, ரெஸ்டாரண்ட் இல்லடா. அதான் போட்டுருக்காங்களே சாய் கடா அப்படின்னு சொல்லிட்டு. டீ கடை. ஐயோ சாய் கடை. அடுத்து என்ன கோழி குண்டு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் எங்க போலாம்? கோழி கூடுடா. அதுக்கு கோழி கூடுறா அது பேரு. இது வந்து கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா இருக்கு. எத்தனை கிலோமீட்டர் போகணும்? நம்ம தமிழ்நாடு தாண்டி போகணும். ஆமா தமிழ்நாட்டை தாண்டி வந்த வழியிலேயே பின்னாடி திரும்பி போனா இருக்கு. நம்ம இந்த ரோடுக்காக ஆகுதுல, இந்த சைடு போயிட்டு லெஃப்ட் எடுத்தா தமிழ்நாடு. அங்க வாங்க அங்க போலாம். வாங்க போய் நம்ம முதல்ல தமிழ்நாட்டை விசிட் பண்ணலாம். தமிழ்நாட்டை போய் பார்த்துட்டு வரோம். தமிழ்நாட்டுல இருந்துட்டே தமிழ்நாடை பார்க்க போற ஒரே ஆள் நம்ம தான்டா. இப்ப நம்ம 3 இருக்குமா? இதான்டா செட்டிநாடு ஹவுஸ் ஃபர்ஸ்ட் பார்க்க போறது. செட்டிநாடு ஹவுஸ். சரி வாங்க போய் பார்ப்போம். ஆமா எவ்வளவு இருக்காங்க. செட்டிநாடு ஹவுஸ். அததான் சொன்னேன் 3 செட்டிநாடு ஹவுஸ் போட்டுருக்காங்க. இது என்ன இடம்? இதான்டா செட்டிநாடு ஹவுஸ். இது இந்த இடம். அதான் இதெல்லாம் அவங்க யூஸ் பண்ண பொருட்கள். இதெல்லாம் அவங்களுக்கு தருவாங்களா? கேட்டா தரமாட்டாங்க. தொட்டு பார்க்கலாம். தொட்டு பார்த்துக்கோ. இது நார்மல் ஒயரா கரண்ட் ஒயரா? அது நீ தொடக்கூடாதுதான்டா, உனக்காக தான்டா. மண்ணெண்ணெய் விளக்கு. அது எங்க இருக்கு? மண்ணெண்ணெய் விளக்கு நானும் தேடுறேன். இது லேம்பு. இதுதான்டா அது. இதுதான் மண்ணெண்ணெய் விளக்கு. அகல்ன்றது இங்க இருக்கும், கீழே வச்சிருப்பாங்க. சின்னதா ஒரு ஓரத்துல இருக்காங்க. அது எனக்கு தெரிஞ்சு இது அவங்க வீடோ. உள்ள போலாம். அப்போ காலத்துல யூஸ் பண்ண துணிங்க நினைக்கிறேன் இதெல்லாம். அத டிசைனர்ஸ். இது என்னதுன்னு ஸ்கூல் அட்டெண்டன்ஸ் மாதிரி இருக்கு பாருங்க. ஸ்கூல் அட்டெண்டன்ஸ் இல்லடா அது. அது வந்து அவங்க காலத்துல யூஸ் பண்ண கணக்கு வழக்கு நோட், அக்கவுண்ட் நோட்டா. இதெல்லாம் அவங்களோட பத்திரங்க.
இதுனா கலாம் பென். எழுதுறதா? என்னது இது? அந்த பேனாதான்டா. குச்சி வச்சு எப்படி எழுதுவாங்க? குச்சி வச்சு இல்லடா, இந்த மெட்டீரியல்லாம் செஞ்சிருக்குது. ஆல்ரெடி வந்தவங்க யாரும் 2 குச்சி பிச்சுட்டு போயிட்டாங்க. எல்லாம் அவங்கள மாதிரி 2K கிட்ஸ் தான் இருக்கீங்க. இவங்க வந்து 15வது தலைமுறையில் இருக்கக்கூடிய எஜமானி. அந்த தலைமுறையில் அதுதான் இது வந்து 1769க்கும் 64க்கும் உள்ள நாட்கள்ல வரைஞ்சு முடிக்கும். 63க்கும் 64க்கும் இடையில வரைஞ்சிருக்காங்க. ஒரு வருஷம் எடுத்து வரைஞ்சிருக்காங்க இந்த போட்டோவை. 18ஆம் நூற்றாண்டின். இப்போ இந்த போட்டோ வித்தா எவ்வளோ கிடைக்கும் உங்களுக்கு? விற்க மாட்டாங்களே? வாங்கலான்னு பார்க்குறேன். டேய், அது அபூர்வம்டா. அதை வாங்கி நீ என்ன பண்ண போற? இது ஏன் பூட்டி பாருங்க. ஏய், எடுக்காத எடுக்காத. இந்த கயிறு ஒருவேளை இந்த பூட்டை தரவரவங்க கயிறுல கட்டி உட்கார வச்சிருவாங்க நினைக்கிறேன். இங்கே அந்த கயிறை வச்சு இதுதான் சுகர்னு போட்டுதான் ஆணி தான் போட்டு வச்சிருக்காங்க. எனக்கும் தெரியல. மேபி இந்த மெட்டீரியல் வச்சுதான் அதை சார்கோல் ஸ்டிக் ஃபோர்ஸ். இது ஓகே. இந்த இதை வச்சு தான் வரைஞ்சிருக்காங்களாம். ஓ ஓகே ஓகே, புரிஞ்சிச்சு. ஒரு பொருளுக்கும் ஒரு வரைஞ்சிருக்கானுங்க. இதெல்லாம் வரைஞ்சிருக்காங்க இதெல்லாம் வச்சு. ஓகே ஓகே ஓகே. அப்ப எப்படி இந்த பிளாக் கலர் இதை வச்சு வரைஞ்சிருப்பாங்க? அதுக்கு தான் அங்க இருக்கடா. ஆனா இது சூப்பரா இருக்குங்க. எதுவுமே வரையாம ஒரு கல்லை மட்டும் உள்ள வச்சுதானே பார்த்துமா. வெறும் வெள்ளத்தாலையும் இரும்பு கொண்டு இந்த துகள்களாலையும் வரைஞ்ச பெயிண்ட். இது வந்து ஒரு இயற்கை செடி. அப்ப நல்லா பாத்துங்க. அப்போ இந்த ரசாயனத்தையும் வச்சு உருவாக்குனது இந்த போட்டோ. இதுக்கு மேலதான் நம்ம அங்க பார்த்தோம்ல, ஆமா, அந்த அந்த நூலை வச்சு இவங்க டச் பண்றது. எனக்கு டவுட், இந்த கைப்பிடியெல்லாம் நம்ம இதை மட்டுமே வச்சு அடிப்பாங்க. சுத்தி எங்க இருக்கு ஃபர்ஸ்ட்? இந்த கட்டை தானா? சுத்தி இதுதான் கட்டை. அது டேட் போட்டுருக்காங்க. 2016 போட்டுருக்குது. அந்த கட்டை அப்பதான் கிடைச்சதா இருக்கு. இந்த அடிக்கிறாங்க பாரு, அந்த கட்டை வச்சு தான் அடிக்கிறாங்க. அதாவது இவர் தான் இன்ஜினியர் போல. இதான் சொல்லித்தராங்க பாரு. அந்த கல்லு ஒன்னும் புரியல. போலாம். இது என்ன கதவு? அந்த வீட்டுக்கு போற கதவோ? செட்டிநாடு கதவு. தேக்கு கதவு. இது ஆக்சுவலா தேக்குல இருக்கும். ஐயோ பயந்துட்டேன். ஆப்போசிட்ல ஏதோ ஸ்டாச்சு உட்காந்துக்குது போல. ஏதோ உட்காந்துக்கிறாங்க. ஆனா அந்த பொல்லாங்குழி விளையாடுவாங்களே. வீட்டு வாசல் ரூமு குள்ளமா இருக்கலாம் குடிக்குது. ஓ, இது மீன் வலை செய்யற இடமா? மீனுக்கு வலை செய்வாங்கல்ல. இதுதான் அப்ப பயன்படுத்தின போட்டா இருக்கும். மரப்படகு. அது போட்டா? அது படகு விசைப்படகுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு இதை குறிக்கிறதுடா. 5 இது சொல்லுவாங்க. நெய்தல், கடலும் கடல் சார்ந்த இடமும். மருதம், வயலும் வயல் சார்ந்த இடமும். முல்லை, காடும் காடு சார்ந்த இடமும். குறிஞ்சி, மலை சார்ந்த இடமும். பாலை வனமும் வறண்ட இடமும். என்ன ஏன்டா போட்டோ எடுக்கிறீங்க கேக்குறாங்க. நானே தலை எழுதுன்னு. இதான் இவங்களுக்கே தெரியாம போட்டோ எடுப்பாங்களா இல்ல இவங்களை கூப்பிட்டு வச்சிருக்கலையே? நம்ம முன்னப்ப எடுத்திருந்தா கேட்டிருக்கலாம். ஓலைச்சோடி. தமிழர்கள் தன் மொழிகளை எங்கெங்கெல்லாம் பதிவு செஞ்சாங்கன்றது. அதாவது இப்ப தஞ்சாவூர் போனேன்னா கல்வெட்டுல எழுதியிருப்பாங்க. இந்த மாதிரி செம்பு பட்டையா இருக்கும். இது எங்க பார்த்திருக்க சொல்லு? ஐயோ, ரஜினி முருகன் படத்துல செம்பு பட்டையம் ஆயா கிட்ட தூக்கி போயிடுவாங்களே. அதுதான் இதுலதான் எழுதி வைப்பாங்க. இது ஓலைச்சோடி, உனக்கு தெரியும். இதுதான் இது சொல்லி விடுவேன். இது இப்ப சொல்லணும். இந்த ஆக்கு இதுதான் BC 3rd century AD 2 2nd century அந்த கணக்கு வருமோ? இது அந்தந்த செஞ்சுரிக்கு எழுதி இருக்கிறத நம்ம இங்க வச்சு படிச்சுக்கணும். ஏதாச்சும் ஒண்ணு எடுத்துட்டு வாங்க. எடுக்க முடியாது, எடுத்து அடிப்பாங்க. அதனாலதான் அவங்க தைரியமா வச்சுக்கிறாங்க. AABBCC. அது பியாடா சியாடா? ஓகே, இது இசட் தானே? எந்த மொழி இல்லடா, ஒரு இசட்டா தெரியுது. அப்ப ஆனா அவனை மறந்துடும். வாடா இப்ப சொல்லலாம். இது நெய்தல். இது வந்து கடல்வாழ் மக்கள் வாழ்ந்து எடுத்த இடம் மட்டும்தான் இது. அவங்க என்னெல்லாம் பயன்படுத்தினாங்க, அவங்க எப்படி எல்லாம் யூஸ் பண்ணாங்கன்றதுதான் இதுல இருக்கு. துடுப்பு இதானோ? இது துடுப்பு. அதுதான் அவங்களுக்கு வந்து அப்ப துடுப்பு. இது வந்து படகு ஒரு ஆள் உட்கார்ந்து கால் நீட்டிப்பாங்க. கால் நீட்டி இப்படி இப்படி பண்ணிட்டு வலை குடிக்கிற மீன் போட்டு வச்சுக்கிறது. இது இல்லை, வறண்ட நிலப்பகுதி. இதுதான் பழைய காவடினா? இது எங்க போனாலும் முருகர். ஐயனார்னு நினைக்கிறேன். கருப்பசாமிடா அவரு. அடுத்தது குறிஞ்சி. அது என்னன்னா தோசை கரண்டி மாரி? தோசை கரண்டி இல்லடா. இது வந்து இவங்க வந்து இந்த தேன் எடுக்கிறதுக்கு
அப்புறம் வந்து இந்த அங்கே போட்டிருக்காங்க பாரு, அந்த ஃபோட்டோ பாரு, அதில் இருக்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து வறண்ட இடம். ஓட்டை இருக்கு இங்கே ஒன்றுமே இல்லைடா எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. அவங்களே வாழ்ந்து முடிச்ச இடம்டா. சலசலக்கும் ஓசை கேட்கும், காடும் மலையும் தெரிந்து கேட்கும், பாலை வழியுடைய கேட்கும் இல்லடா, கொடுக்கும்டா. அது கெடுக்குமா? கொடுக்கும்டா. என்னத்த கொடுக்கும்? சபா இப்பவே கண்ணை கட்டுது. வந்துடுறா போயிடலாம். அண்ணா பாக்ஸிங் பண்ற கட்டை. ஏய், ஹவு டு பிளே பண்டியா? பாண்டினா இதுதான் பல்லாங்குழி சொல்லுவாங்க. அதை பழைய காலை வீடுங்க இப்படித்தான் இருக்கும் போது. பழைய காலத்து வீடுறா எல்லாம் இப்படி தாண்டா இருக்கும். அங்க இருக்குண்ணா கை ஜோசி. நான் கை ஜோசி 101 ரூபான்னு போட்டு வச்சுருக்காங்க. இப்பவே 100 ரூபாய் தானே வாங்குறாங்க. 1 ரூபாய் அதிகமா போட்டாங்க போல அப்பவே. ஏன் வீட்டுல பூட்டி இருக்கு? உள்ள வழி அந்த பக்கம்டா. அப்போ வாங்க அப்படியே போலாம். இப்படியா வந்தீங்க? இல்லைண்ணா இது ரோ ஹவுஸ் போலண்ணா. ரோ ஹவுஸ் போல இது. ரோஸ்னா இந்த ஊர்ல கோயில் இருக்குண்ணா, சிவன் கோயில் இருக்கட்டும். இப்படி போய் அப்படி வருவோம், வா உள்ள போய் வருவோம். ஸ்லிப்பர் போட்டு போலாமா? போடா. சார் மை கமிங். யாரும் இல்லைண்ணா. யாரா இருக்கா? ஏய் சாமி ரூம்லாம் இருக்குண்ணா. அண்ணா டீ கப்புண்ணா. இதுதான்டா கடப்பாக்கல்லாம் இருக்குது பாருங்கண்ணா. கடப்பாக்கல் இல்லடா, அடே அதெல்லாம் இப்போ பண்ணியிருக்காங்கடா. இது வந்துட்டு செம்புல இருக்குல்ல, செம்புல தண்ணி கொதிக்க வச்சு அதில் குடிச்சா நல்லதுன்றதுனால அவங்க அப்போ காலத்தில் டீ போட்டவங்களாம் இது பாய்லர் சொல்லுவானுங்க. டீப் பாய்லர். அது என்னது? டேப்பு தண்ணி வருமா? அது தெரியலடா. இங்கே வாடா, இங்கே வாயேன். அப்போ காலத்தில் பின்புறம் போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு கொல்லப்புறம் நான் கிரைண்டர் பாருண்ணா. கொல்லப்புறத்தில் தான் வச்சுருப்பாங்க. இவ்வளோ மணி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ காலத்து இசை இதுவா இல்லையே? அது சங்கு. அது நல்லா தெரியும். எந்த கடவுள்களுக்கு இந்த பூஜை மணிகள் பயன்படுத்துகிறார் என்று உங்களால் யூகிக்க முடிகிறதா? இந்த வேலைக்கு நான் பார்த்துருக்கேன். ஐயப்பன் கோயில் இருக்கு இந்த அளவுக்கு குட்டிக்கிட்டே இருக்கும். எங்கள் வீட்டில் அந்த தொங்குற விளக்கு இருந்ததுடா ஒரு கட்டத்தில். வாங்க அடுத்தது போகலாம். பெருமாள் கோயில். இடிச்சுக்க போறீங்க. அது என்ன ரூமு? எதுடா? ஏதோ நிறுத்தி வச்சிருக்காங்க பாங்க. ஏதோ தேர் முட்டி மண்டபம். ஒர்க்கிங் ப்ராசஸ் போட்டுக்கிறாங்க. ஒர்க்கிங் ப்ராசஸ் யார் நான் உக்காரத்துல ஆணையை போட்டு வச்சுக்கிறேன். ஏய் அது இப்போ போட்டிருப்பாங்கடா. இதுல ஏறி உட்காந்து போகணும். வா. இரும்பு டயர்னா? இரும்பு டயரா? சாரி, இரும்பு கம்பி டயரு. ஆமாடா. பஞ்சர் ஆகி விட்ற போறாங்கன்னு சொல்லிட்டு எடுத்துன்னு போயிடாங்க போல. அப்ப காலத்துல மரவண்டிடா, மரச்சக்கரம்டா. அதை ஏன்டா பஞ்சர் ஆக்க போறாங்க? குயவர் வீடு. வாட்டர்ஸ் ஹவுஸ் தமிழ்நாடு. குயவார் வீடுனா என்னன்னா தெரியலடா தம்பி. ஆனா படிச்சிருக்கேன், பட் ஆனா அது என்னன்னு தெரியல. குயவர்னா இவங்க போலடா, இந்த மண்பானை பொருள் செய்யறவங்க தான் நினைக்கிறேன்டா. நல்ல தாத்தா பாரு, கல்யாணத்து கோலம் அப்படிதான் நினைக்கிறேன்ல. கூட எவ்வளவு நகை போட்டு விட்டுருக்காங்க. இப்ப கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்காங்க. என்னடா சொல்ற? 2 பேருமே அப்படிதான் உட்காந்துருக்காங்க நினைக்கிறேன். கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்காங்களா, பலகையில உட்காந்துருக்காங்களா? மனக்கட்டை மேல கால் போட்டு உட்காந்துருக்காங்க. தம்பி அது பொம்மை, விழுந்துடக்கூடாதுன்னு செட் பண்ணிருப்பாங்க. ப்ரொடக்ஷன் ஃபேக்டரிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் சேல்ஸ்டா. நம்ம அது வரலையே. வாங்குறதுனா வாங்கிக்க, வாங்கிட்டோம். இங்க பாடுறா. ஐயோ, என் வயசு இதை பார்த்தானே நான் அவ்வளவுதான். குட்டி உரல் வாங்கி தர சொல்லி கிட்டத்தட்ட ஒரு வருஷமா போராட்டம் பண்ணுகிறான். எவ்வளோன்னு தெரியலையே. வேணாம், இதை வாங்கி கொடுத்துட்டு இதுல இருந்தா ஒரு பொருள் கம்மியா இருக்கும், அது எங்கன்னு கேட்டு அதை வாங்கி வந்து திருப்பி நான் இங்க வரணும். எதுக்கு? அப்புறம் இங்க இப்ப நான் இது வாங்கி போய் கொடுக்குறேன்னா அப்புறம் அந்த அடுப்பு கேட்பா, அடுப்புக்கு இது கேட்பா, இதுக்கு கரண்டி எங்கன்னு கேட்பா. நான் கரண்டி எங்க போங்க, சரி கரண்டி வாங்கி கொடுத்துட்டோம். அது போறது தட்டு எங்கன்னு கேட்பா. கரண்டி எல்லாம் வந்துட்டு அந்த இதுல எடுத்துக்கலாம்டா, நம்ம சொப்பு ஜாமா வைக்கிறாங்கல்ல. சரி நான் வாங்கிக்கலாம். அது இதுக்கேற்ற வேற கேட்டா நான் எங்க போவேன்? வீட்டுல இருக்குல்லடா, வேப்பங்குச்சி இருக்கலாடா, உடச்சு போடுறோம். அது கூட கொளுத்த தெரியாதுண்ணா. அதெல்லாம் தேவையில்ல. எப்போ வரீங்க? எப்ப வரீங்க? எவ்வளவுண்ணா இது? இது 80. இந்த குட்டி குட்டியா இருக்கிறது எல்லாமா? இங்க இருக்கிறது எல்லாமே வா. இது இந்த உலக்கையா? ஓ, 3 சேர்ந்து 80 ரூபாவா? இந்த ஒரு வருஷம் உரலு, அம்மி, ஆட்டுக்கல்லு, அது எல்லாமே ஆட்டிட்டு எடுத்து போறதுக்கு. இன்னொன்னா இல்லண்ணா, அவன் அப்படிதான்
ஏய் அவர் எங்க ஊருக்காரர் நினைக்கிறேன் டேய். இல்ல நான் அரைச்சிட்டு இதுல வைக்க முடியாதுல்ல, நம்ம எடுத்து ஒரு கிண்ணத்துல வைக்கணும்ல அது. அப்படியா? பாக்குறதுக்கு இந்த இடம் நல்லா இருக்குண்ணா. ஏய் அங்க பாருடா, ரெசார்ட் ஜெயில்ரா. எங்க எப்படி போட்டிருக்காங்க? ஜெயிலா அது? நான் எப்படி போர்டே வைக்கலையா நாங்க? இல்லடா அது மாதிரி தான்டா தெரிஞ்சது. கோடு கூட தெரிஞ்சா ஜெயிலா. வாங்க போய் பாப்பாங்க என்ன இருக்குன்னு. இது பாத்துங்க, அந்த காலத்துல ட்ரைனேஜ் சிஸ்டம். ஏய் ஏய் அப்ப காலத்துல வெறும் வயக்காட்டுக்கு தாண்டா போவாங்க. அதுதானா அப்டேட் ஆகி ட்ரைனேஜ் சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்கன்னு. அநியாயம் பண்ணாதரா. இது கல் ஃபேக்டரினா. ஓ ஏய் அங்க பாரு, வேலை செய்யற இடம். நீ அங்க இதுல பார்த்ததெல்லாம் இங்க வந்து கல்ல இருக்கு. காவடி அண்ணே போட்டோ, ஒரு போட்டோ எடுங்க. கல்யாணம் ஆகியும் திருந்த மாட்டேங்கடா. எடுங்கண்ணே. இவன் எதெல்லாம் தொடாதீங்கன்னு சொல்றாங்களோ அதான் அவன் தொடுவான். அது எதுக்கு நான் கிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ணணும்னு கேக்குறது. இதுதான்டா சுந்தரம் சில்க்ஸ். சுந்தரம் சில்க்ஸ் இல்லடா, சுந்தரி சில்க்ஸ். நாத்து ப்ரோ, டி நகர்னா. டேய் இது வந்து அவங்க வச்சிருக்க ஸ்பான்சர் பேரு. இது வந்து இந்த அந்த காலத்துல நூல் பட்டு. அப்போ நானும் என் சலையை கொடுத்து காசு கொடுத்துங்க வைங்க வைப்பாங்களா? பட்டு சேலை செய்யறாங்களோ அது இதுல செய்வாங்க. இந்த மிஷின்ல செய்யறதுதான் பட்டு சேலை. இவர் ஏன்டா சட்டை படம் உட்காந்துருக்காரு? சட்டை தான் மேல போட்டு வச்சுக்கிறாங்களே. ஏய் மேல துண்டு போட்டிருக்காரு. என்ன ஒரு நிமிஷம்ண்ணா. அடுத்த ஸ்டேட்டுக்கு போயிட்டு அந்த ஸ்டேட்ல என்ன சாப்பாடு இருக்கோ அதை சாப்பிடலாம். பார்த்தா ஒன்றும் பயமா இல்லை. இந்த ட்ரெஸ்ஸுக்கு பேர் என்னன்னு தெரியல. அப்படி சொல்லுவோம். இங்க வர ஒரு அக்கா உட்காந்துருக்கு. நான் பார்த்தா பயந்தாங்க நின்னா. ஏய் ஏய் தம்பி கீழே இறங்குப்பா, நீ இறங்குனாதான் முத்தம் கொடுப்பேன்.